புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சென்ற கார் விபத்திற்குள்ளாக இருக்கிறது. இதில் அவருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், விபத்து குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் நடைபெறும் காதணி விழாவிற்கு பங்கேற்கிறதுக்காக புதுச்சேரி அரசு காரில் புதுச்சேரி வேளாண்மை துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் அவரது உதவியாளர் பிரகாஷ் அமைச்சருக்கு பாதுகாப்புக்காக வந்த புதுச்சேரி போலீஸ் தயாநிதி, கார் ஓட்டுநர் சிலம்பரசன் ஆகிய 4 பேர் புதுக்கோட்டைக்கு வருகை தந்தனர். பின்னர் அவர்களை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி முக்குடி கிராமத்தைச் சேர்ந்த சுகுமார் என்பவர் ஆலங்குடி வழியாக பேராவூரணிக்கு காதணி விழாவிற்கு அழைத்து சென்றார். அப்போது அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட 5 பேர் சென்ற கார் புதுக்கோட்டை மாவட்டம் மாங்காடு அடுத்து ஒரு குச்சி கடை அருகே சென்ற போது சைக்கிள் ஒரு நபர் சென்றுள்ளார். அவரை இடிக்காமல் இருப்பதற்காக அவர் மீது கார் மோதாமல் இருக்கிறதுக்காக கார் ஓட்டுநர் சிலம்பரசன் காரை திருப்பிய போது சாலை ஓரமாக இருந்த ரோடு ரோலரின் அதாவது கல் சக்கரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த புதுச்சேரி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட 5 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி லேசான காயமடைந்தனர். இதனை அடுத்து இருந்தவர்கள் அருகே இருந்தவர்கள் அவர்களை மீட்டு விபத்தில் காயமடைந்த புதுச்சேரி அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட 5 பேரும் புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே உள்ள முத்துமீனாட்சி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில அமைச்சர் ஜெயக்குமார் அவரது உதவியாளர் பிரகாஷ் உள்ளிட்டவர்களுக்கு உட்காயம் ஏதும் இருக்கிறதா என்றும் மருத்துவமனையில் ஸ்கேன் எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த விபத்து சம்பவம் குறித்து வடகாடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வரக்கூடிய நிலையில புதுச்சேரி அமைச்சர் பயணம் செய்த கார் விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.